ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போனா, ஏற்கனவே நான் காவல்துறைக்கு ஒரு வீடியோ போட்டேங்க. அது சரியா ரீச் ஆகலனாக்கா அது பாதியிலே கட் ஆகி போச்சு. நம்ம இருக்கிறதே துறையிலேயே ரொம்ப பாவப்பட்ட துறை எதுனாக்கா காவல்துறைங்க. உண்மையிலேயே காவல்துறை பாவப்பட்ட துறை. எந்த பக்கமும் நிற்க முடியல, பாவம். அவங்க நடுநிலையா செயல்பட முடியல சூழ்நிலை. நான் இன்னைக்கு நேற்று ஒரு காணொளி பார்த்தேன். ஏதோ ஒரு இடத்துல கவர்மெண்ட்டை மறைச்சிட்டு இந்த தாவேகா தற்குறிக்கிறதுல அதெல்லாம் குத்தாட்டம் போடுது. காவல்துறை 2 பேர் போய் மடங்குறாங்க. அவங்கள மதிக்கவே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், ஆனால் தம்பிங்களா, நீங்கள் காவல்துறையை கிண்டல் பண்ணுறது, ஏவலம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் காவல்துறை தான் எல்லாத்தையும் வழியும் பதிட்டு இருக்காங்க. அவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க மன அழுத்தத்தில் வேலை செஞ்சுக்கிறாங்க. அந்த மன அழுத்தம் உங்ககிட்ட திரும்பிச்சுன்னு வச்சுக்க, நீ எல்லாம் அப்புறம் புத்தூர் கட்டு தான் உங்களுக்கு. நான் இது போலாம் பண்ணின்னு தெரிஞ்சுன்னு இருக்காதீங்க. காவல்துறைக்கு மரியாதை கொடுங்க. காவல்துறை என்ன நினச்சிங்க நீங்கள் காவல்துறையை? இல்லை, அவங்க பாவம் ராத்திரி பகலம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு நாள் கூட அவங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுங்கிறாங்க. ஆச்சு உச்சனா லஞ்சம் வாங்கிடுறாங்க, அதான் வாங்கிடுறாங்க. நீ பார்த்தீங்களாடா லஞ்சம் வாங்குறத? லஞ்சம் வாங்கினா அப்போ பிடிக்கிடா, பிடிச்சி கொடுங்க. யாரோ ஒருத்தர் செய்கிற தப்பு எல்லா போலீஸும் மேலே சொல்லிட்டு அடிக்க. அதே மாதிரி டிராஃபிக் போலீஸில் பில்லு போட்டு திட்டுவானா லஞ்சம் வாங்கிட்டாங்க. பில்லு போட்டு தானே திட்டு வாங்குறாங்க. டே தற்குறிங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டே காவல்துறை என்னடா நினச்சிக்கிறீங்க? பாவம், அவங்க சொந்த விஷயத்துக்கு கூட அவங்களால போக முடியலடா. சொந்த கல்யாணம்னா கூட அவங்களால லீவ் போட்டு போக முடியல. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுங்கிறாடா. ராத்திரி பகல் வெயிலில் மழையில். கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாது. டே மதிப்பு கொடுங்கடா காவல்துறைக்கு. டே மதிப்பு கொடுங்கடா, மரியாதை கொடுங்கடா. ஏடா ஏளனமா பேசாதீங்கடா காவல்துறையை. ஏன்டா இப்படி பண்ணிக்கிறீங்க? ஏன்னா ரொம்ப மோசமாகறீங்கடா. எவனோ தப்பு பண்ணதெல்லாம் விட்டுறீங்க. ஏன்னா காவல்துறை என்னடா காவல்துறை கேவலமா பேசுறீங்க. டே தற்புறீங்களா? எங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா நீங்க? ஏடா மனுஷன்டா, என்ன மாதிரி ஒரு மனுஷன், உன்ன மாதிரி ஒரு மனுஷன்டா. பாவம், அவருக்கும் குடும்பம் பசங்க எல்லாம் இருக்குடா, சொந்தம் பந்தெல்லாம் இருக்குடா. அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிறாங்கடா. ராத்திரிலெல்லாம் சுற்றிக்கிறாங்கடா. ஏன்னா இப்படி பண்ணிக்கிறீங்க? தயவுசெய்து காவல்துறையை நீங்கள் பார்க்காங்க. பொழந்து கட்டுங்கன்ற நான். இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்காதீங்க. பொழங்க வச்சு பொழங்க. அப்போ எதிர்த்து பேசுகிறாலே பொழங்க. அந்த மாதிரி பொழந்து போடுங்க. அவங்க மதிப்பே கொடுக்காதீங்க. எவன் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.